26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சரியான பெட்ரூம் அமைப்பு இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனை வருமா? நைருதி பிளாக் என்ற நிலத்தத்துவத்தில் மாஸ்டர் பெட்ரூமில் தான் தூங்கணும். இது அந்த வீட்டோட ஹெட்டு, அங்கே படுக்கணும். ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ள ப்ராப்பரா வராம இருந்தாலுமே ஆட்டிசம் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, நூற்றுக்கு 100 உண்மை. இந்த கருவுற்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணு ரொம்ப அரவணைப்பு தேவை, அன்பு, பாசம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ கணவன் வீட்டாருக்கோ இல்லை வீட்டு விஷயமா இல்லை வேற எந்த மாதிரி கடன் பிரச்சனை கூட சரி, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை வரும். அக்னி என்ற நெருப்பு தத்துவம் நிலத்தில் அங்கே இல்லைன்னா இந்த பாடியில் வேலை செய்யாது. ஒன்று இருக்கணும், இல்லை உடைக்கணும், இல்லை வெளியே. இதான் வாஸ்து. எந்த பரிகாரமும் வேலை செய்யாது, டெம்பரவரி தான். 220 டிகிரியில் வாசக்கால சவுத் வெஸ்ட்ல இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் பித்தக்கல் யாருக்காவது உருவாகும். பிரபஞ்சம் நமக்கு பல விஷயத்தை உணர்த்தோம், நம்ம தான் தவறிடும். ஒரு நாய் வருது, பூனை வருதுன்ற மாதிரி செடி கொடி வந்தாலும் உங்களை ஏதோ ஒன்று காப்பாற்று. இந்த பிரபஞ்சம் நல்லது மட்டும்தான் செய்யும். மூலாதார சக்கரத்துக்கும் அடிப்படைய சுவாசிஸ்தானம்க்கு மூலாதாரம், மணிப்பூரகா, அநாகத்தா, விசுத்தி, ஆக்னா, சகசிரம். கடவுளுடைய உயிர் சத்து ஆன்மான்றதே அதுன்றாங்க. ஒரு சிலர் அது இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் உயிரோடைய உயிர் நாடியே ஆன்மாவே அதுதான் சொல்றாங்க. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஆசையா வீடு கட்டுவாங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கமே இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இது அமானுஷ்யம்னு சொல்லலாம், இல்லை அந்த வீடு கட்டிட்டோமே எப்படி கடனை அடைக்க போகிறோன்ற பயம்னு சொல்லலாம், இல்லை அந்த வீட்டில் எனக்கான வாஸ்து சரியில்லை, நான் பெட்ரூமை தப்பாக வச்சுட்டா கூட தூக்கத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சார், இதை வாஸ்து மூலயமா எப்படி சார் சரி செய்யறது? ஃபர்ஸ்ட் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, சரியான பெட்ரூம் அமைப்பு இல்லைன்னா தூக்கமின்மை பிரச்சனை வருமா? தூக்கமின்மை, இன்சோமினியா, அது பேர் மருத்துவத்தில் இன்சோமினியா இல்லையா? இன்சோமினியா, மெலட்டோனின், அதோட இது மெலட்டோனின்றது ஒரு ஹார்மோன் விஷயங்க. இது பீனியா கிளாண்ட், இதெல்லாம் இது ரிலேட்டடான விஷயங்கள் இந்த தூக்கமின்மைக்கு. வாஸ்து ரீதியாக இதை பார்க்குற போது அது நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்கள் கொஸ்டினுக்கு இந்த தூக்கமின்மைன்றது வேர்ல்டு வைடு 40% இருக்கு. ஒன்று நிறைய தூங்கிட்டே இருப்பாங்க சார், இல்லை தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நான் நிம்மதியாக 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சோன்னு சொல்கிறது ரொம்ப குறைவானது. அதுதான் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, வேர்ல்டு வைடு 40% தூக்கமின்மையால் இருக்காங்க. ஏன், எதற்கு அப்படின்னா அது ஒரு பல காரணங்கள் விஷயங்கள் இருக்குது. மெயினாக இந்த மொபைல், டிவி, அது உள்ள ஒரு ப்ளூ லைட் ஒன்று இருக்கும். டெக்னிக்கலாக சொல்கிற விஷயங்கள் மருத்துவர்கள், அந்த ப்ளூ லைட்டு நமக்கு தெரியாது. அந்த ப்ளூ லைட் இவங்க தொடர்ச்சியாக பார்க்கும்போது அது உள்ளே போயிடுது. நான் சொன்ன பார்த்தீங்களா, பீனியா கிளாண்டு, மெலட்டோனின்றது ஹார்மோன் சுரப்பு கரெக்டாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் தூக்கமின்மைக்கு வழிவகுத்துரும். அது டேப்லெட் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, டேப்லெட்டை எடுத்துட்டால் தூக்கம் கரெக்டாக வருமானா, அதை விட ஒரு கொடுமை இந்த இயற்கை நேச்சுராக தூங்குறது ஒரு 4 மணி நேரம் கூட தூங்கிட்டு போயிடலாம். இந்த மாத்திரை எடுத்துகிட்டு தூங்குறாங்க பாருங்கள், அவன் காலையில் எழுந்துட்டானா அரை போதையிலே தான் இருப்பான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது தூக்க நிலை இல்லை சார், மயக்க நிலை. அது எடுக்கவே எடுக்காதீங்க. ஒன்று, இந்த 40% சொன்னோம் பார்த்தீங்களா வேர்ல்டு வைடு, அதில் 10% ரொம்ப கொடுமை. அது அவங்க தூக்கம் வந்துடும், நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. சடனாக ஒரு 3 மணிக்கு எழுந்துருவாங்க. 3 மணிக்கு எழுந்துட்டாங்கன்னா இப்போ யூரின் போகிறதுக்கோ தண்ணி தாக்காமோ ஏதோ ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் அவங்களுக்கு. எழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தூங்கவே முடியாது. இது ஒரு விஷயம். அவங்களாம் அந்த பொழுது விடிஞ்சு போயிடும். அது 2 மணி அவன் என்ன நினச்சிப்பான், 5 மணி 6 மணின்னு நினச்சிருப்பான். ஆனால் டைமை பார்த்தா 1:30 மணி 2 மணி. அவங்களோட எப்படி இருக்கும்னா, இது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் மருத்துவரோட ஆய்வில் ஒருத்தர் 1/2 அன் ஹவர் தான் தூங்கியிருப்பார். பெரிய தூக்கம் மாதிரி சரி
தூங்கிடுவேன். அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எழுந்த உடனே மறுபடியும் தூக்கமே அந்த இதுவே வராது. இப்படியும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நான் சொன்ன மொபைல் மட்டும் இல்லை, வாஸ்து ரீதியாக இருக்குது. படுக்க வேண்டிய அறைகள் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நைருதி பிளாக் என்ற நிலத்தத்துவத்தில் மாஸ்டர் பெட்ரூமில் தான் தூங்கணும். இது அந்த வீட்டோட ஹெட்டு, அங்கே படுக்கணும். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ்டர் பெட்ரூமில் தான் சார் தூங்குறேன், தலையை தெற்கில் தலையை வச்சு வடக்கில் தான் சார் நான் காலை நீட்டுறேன், பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி காப்பரில் தண்ணி பிடிச்சி கூட வச்சு தானே சார் தூங்குறேன், அப்பயும் எனக்கு தூக்கம் வரலையே, இப்படியும் கேள்வி கேட்பீங்கள. நீங்கள் சொல்லியும் நாங்கள் பார்த்து தூக்கம் வரல. ரைட்டு. இப்போ ஒன்று ஒன்றா ஒரு நாளாக எடுக்க 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 தானே ஆராய்ச்சி நம்ம விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயத்த போய் பார்க்கும்போது எல்லாமே செட் பண்ணியாச்சு, எல்லாம் டிகிரி மாற்றியாச்சு, பெயிண்ட் அடிச்சாச்சு. பெயிண்ட்டும் இருக்குது இதில், வண்ணங்கள். இப்போ தான் வண்ணங்கள், கிரகங்கள் எப்படி எப்படி செயல்படணும், வண்ணங்கள் மூலிமா செயல்படும். அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கலர் அடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா நீல கலர், ஸ்கை ப்ளூ. பெட்ரூம் படுக்கையில் பிங்க் அடிங்க, பிங்க் கலர். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒற்றுமையும் இருக்கும், புரிதலும் இருக்கும், பிங்க் இருக்கணும். இது ஜோடி புறாவை சிலையோ படமோ வைங்க பின்னாடி. இது ஒரு கான்செப்ட். அந்த பெட்ஷீட்டு பெட் இதெல்லாம் போடுறீங்கல்ல, அந்த நீல கலர் இதை டோட்டலாகவே எடுத்துருங்க. பில்லோ கவர் எல்லாமே நீல கலர் இருக்காது, எடுத்துருங்க. ப்ளூ கலரே வரக்கூடாது. இது மைண்டில் வச்சுங்க. லாவெண்டர் பிங்க்கு, லாவெண்டர் பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. கர்டன்ஸ் நீல கலர் இருக்கும் பட்சம் அதான் அடர் நீளமாக இருக்கும் சில வீட்டில். அடர் சார் சனி பகவானை குறிக்குதுன்றதுக்காகவா இல்லை மைண்ட் செட்? அது அந்த ஏற்கனவே உள்ளே போய் புதஞ்சி போய் கிடக்கிற விஷயமே அங்கே இருந்த நீல பல்பு உள்ளே போயிடும். அது வெளிச்சத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தன்மை அந்த சொன்னான்னு பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்டு. அந்த பீனியல் கிளாண்டுன்றது அது ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேச போனால் பெரிய விஷயம். அந்த பீனியல் கிளாண்டு இந்த மூளையோடைய அட்சரேகை தீர்க்கரேகமாக நடு பாகத்தில் அது ஒரு போயிட்டுருக்கும். அது அரிசி அளவுக்கு தான் இருக்கும், எம்எம் 5 mm to 10 mm, இல்லைன்னா அரிசி அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் வர ஒரு திரவம் அதுதான் விவேகானந்தர்லேருந்து பெரிய பெரிய வள்ளலார் வரைக்கும் சொல்லுவாங்க பாருங்கள். மூலாதார சக்கரத்துக்கும் அடிப்படையாக சுவாசிஸ்தானம் மூலாதாரம், மணிப்பூரகா, அநாகத்தா, விசுத்தி, ஆக்னா, சகசிரம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் ஏற்பட வேண்டிய விஷயத்த சில அறிஞர்கள் கடவுளோடைய உயிர் சத்து ஆன்மான்றதே அதுன்றாங்க. ஒரு சிலர் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் உயிரோடைய உயிர் நாடியே ஆன்மாவே அதுதான் சொல்கிறான், பீனியல் கிளாண்டில் இருக்குன்றான். அப்போ அது பக்கத்திலே இருக்குது என்னென்னா ஹார்மோன், அந்த சுரபி சுரக்காமல் இருக்குது தான் மெலட்டோனின். மெலட்டோனின் சுரக்கலைன்னா தூக்கம் இருக்காது. இது சயின்ஸு, நான் சொல்கிறது சயின்ஸு, மருத்துவம், அறிவியலும் மருத்துவம் இருக்குது. அப்போ இந்த சக்கராஸ் கரெக்டாக வேலை செஞ்சுதுன்னா இவன் தூக்கம் கரெக்டாக வரும்ல. கண்டிப்பாக. அப்போ அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்கல்ல, இவங்க எந்த மாதிரி சக்கராஸ் வேலை செய்யலை, இதை எடுக்கணும். நான் இன்னொரு விஷயமும் நிறைய இதை பேசிகிட்டே போனால், இந்த தென்கிழக்கு கிச்சனில் நிறைய வீட்டில் இருக்குது. இப்போ நான் சொல்லி நிறைய பேர் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நான் இப்போ தான் நான் தூங்குறேன், பசி எடுக்குது, நல்லா சாப்பிடுறேன். அதை சொல்கிறேன். தென்கிழக்கில் டாய்லெட்டு வந்துருச்சு, படிக்கட்டு கீழே வந்தாச்சு, இல்லை அப்பார்ட்மெண்ட்லேயே வந்துருச்சு. தென்கிழக்கில் கழிவறை வந்துருச்சு, தூக்கம் வராது, பசியின்மை இருக்காது. மணிப்பூரகாவை ஆக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடை விட்டு காலி பண்ண முடியாது, கடனமும் ஆயாச்சு, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் போக முடியாது, இப்போதைக்கு ஓட்டணும். இப்போ டெம்பரவரியாக 1 வருஷமோ 2 வருஷம்லாம் மணிப்பூரகா ஆக்டிவேட் பண்ணுங்கள். எப்படி சார்? 100%. அது பாருங்கள். மணிப்பூரகா சக்கரை, மணிப்பூரகா சக்கரை எங்கன்னா தொப்புள். மணிப்பூரக சக்கரத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த முத்திரையை நம்ம அதை தினமும் ஒரு குறைந்தபட்சம் இது ஒரு வேலையாக பண்ணுங்கள். இது 100% சக்ஸஸ். இது டீ மட்டுமே குடிச்சிட்டு இருந்தது அந்த அம்மா. 1 இட்லி 2 பார்க்க இப்படி இருப்பாங்க, அந்த தங்கை இப்படி இருப்பாங்க. என்னை பார்த்தா நான் நிறையா சாப்பிட்றேன்னா எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் சாப்பாடே எடுக்காது. அந்த வீடு பண்ணி விட்டுடுச்சு. எல்லா வசதி வாய்ப்பு இருந்தும் சாப்பிட்றதுக்கு எடுக்காது. டீ அப்பப்போ பசிக்கிற மாதிரி தான் ஒரு டீயை போட்டு குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 டீக்கு மேலே. அப்படியே ஒரு 2 இட்லி வச்சா 1 இட்லி சாப்பிட்றதே பெரிய விஷயம். இப்படி போயிட்டு இருந்தது.
அப்போது போயிட்டு சில வழிமுறைகள் சொன்னேன். அக்னி இது விஷயம் இங்கே எங்கன்னா அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்தில் போயிட்டு செப்டி டேங்க், அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சம்பு வைக்காதீங்க, செப்டி டேங்க் வைக்காதீங்க, கழிவறை. இந்த நிலத்தில் இருக்கிறது தான் இந்த பாடியில் இருக்குது. இந்த கரெக்டாக பிரித்து வச்சுருக்கானுங்க. 5 பூதமும் அப்படியே உடம்புல இருக்கு. இது தெரியல, இந்த இதை நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயன்றது இந்த விரல். அதை தனியாக சொல்லுவாங்க. வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா க்ளீனாக சொல்லுவாங்க. அப்போ இந்த அக்னி என்ற நெருப்பு தத்துவம் நிலத்தில் அங்கே இல்லைன்னா இந்த பாடியில் வேலை செய்யாது. அப்போ அதை இங்கே இருக்கிற இப்போ விற்கவும் முடியாது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ். என்னோட வார்த்தையே அதுதான். ஒன்று இருக்கணும், இல்லை உடைக்கணும், இல்லை வெளியேறு. இதுதான் வாஸ்து. எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. டெம்பரவரி தான். 40 to 50% வேலை செய்யும். அது தற்காலிகம் தான். அப்போ இந்த சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணும்போது இதில் மண்முத்திரை கூட இருக்குது. இல்லை நிலத்தத்துவத்துக்கு எல்லாமே இதில் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து இதை அப்ளை பண்ணி பார்த்து இதை செஞ்சு பாருங்கன்னு பார்த்து சூப்பராகிடுச்சு. இப்போ அந்த அம்மாவே வண்டி பிடிச்சிட்டு போயிட்டு பெரம்பூர் சீனிவாஸில் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க எடுக்குது. எந்தது மணிப்புரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறச்ச இதெல்லாம் சிரத்தையோடு பண்ணணும். காலையில் எழுந்த உடனே 15 நிமிஷம் ஒதுக்கிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் மணிப்புர சக்கரத்துக்கு உண்டான முத்திரையை நீங்கள் அதை பார்த்துங்க. அது எப்படி பண்ணணும்னு பார்த்துங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 10 to 15 நிமிஷம். இதுதான் நமக்கு வேலை. நமக்கு உடம்பு சரியில்லை, இதுதான் வேலை. இதை சரியாக பண்ணுங்க, நிறைய விஷயம் போகும். அப்போ இந்த தூக்கமின்மைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நம்ம உடலை சரி செய்தோம் அப்படின்னாலே வாஸ்துப்படி ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்போ தூக்கமின்மைக்கும் இதே இதில் வருது. எது? சக்கராசு. அப்போ நீங்கள் சக்கராசை கரெக்டாக இருக்கான்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ சக்கராசு 7 சக்கராசும் கரெக்டாக எல்லாருக்கும் வேலை செய்யுதான்றது நமக்கு எப்படி தெரியும்? கஷ்டம் சார் கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த காலத்தில் இருக்க வைத்தியர் போன உடனே என்ன பண்ணுவார்? இன்றைக்கி ஸ்டெத்தஸ்கோப்பு அது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நாடியை பிடிச்சி பார்ப்பார். உங்கள் பாடி கபம் இருக்கா, பித்தம் இருக்கா, வாயு இருக்கா, வாதம் இருக்கான்ற கான்செப்டை வச்சு சமநிலை, இம்பேலன்சிங், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் மெடிசன் கொடுப்பாரு. அலோபதி டாக்டருக்கும் தெரியும் அது. இந்த காலத்து அலோபதி இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அந்த காலத்து அலோபதி டாக்டருக்கும் தெரியும். வைத்தியர் மாதிரியே நாடி பிடிச்சி பார்ப்பார். இவங்களுக்கு என்ன ஒரு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உணவு பொருட்களை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் காமனாக சொல்லிவிடாரு, பூசணிக்காவோடைய ஒயிட்டு இதை எடுத்துக்கோங்க, ஜூஸ் குடிங்க, சூப்பராக இருக்கும்ன்ட்டு. தவறான விஷயம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு இந்த நாடியை பிடிச்சிட்டு போய் தான் எடுக்கணும். ஒரு கபம் உள்ளவனுக்கு, அவன் ஏற்கனவே நீர்பாடி கபம் உள்ளவன், அவனுக்கு இந்த பூசணியை கொடுத்தா என்ன ஆகும்? சொரக்காய் ஜூஸ் கொடுன்னுவான். இது எல்லாருக்கும் பொருந்தாது. இதுதான் நுட்பமான விஷயம். அது யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு தான் பொருந்தும். பித்தம் என்ற விஷயம் நெருப்பு தத்துவம் அது. அப்போது அந்த பித்தம்ன்றது எங்கே வருது? அது பித்தம்ன்றது எங்கே வருது? வயிற்று பகுதியில் வலது பக்கம் கல்லீரலுக்கு நடுவில் கீழே வரும். அது அதுக்கும் ஒரு வாஸ்து ரீதியாகவும் கணக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி உள்ள வீடு எங்கே வரும்னா, இப்போ நுட்பமாக நோட் பண்ணிங்க. உங்கள் வீட்டில் போயிட்டு பாருங்கள், காம்பஸ் எடுத்து 220 வாசக்காரன் தான் பித்தக்கல் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் வேணால் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. பித்தக்கல் உருவாயிடும். 220 டிகிரியில் வாசக்கால் சவுத் வெஸ்ட்டில் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் பித்தக்கல் யாருக்காவது உருவாகும். கொழுப்பு பித்த நீர் சுரப்பி கல்லீரல் கீழே அது சுரக்கணும். அது ஒரு அமிலம். அது சுரந்தால் தான் கொழுப்பை பேர்ன் பண்ணும். பித்த நீரே சுரக்கலைன்னா பேர்ன் ஆகாது. அதுக்கு வர விஷயம் என்ன? கல்லீரல் கெட்டு போச்சு, ஃபேட்டி லிவர். அந்த காலத்தில் என்ன கொடுப்பாங்க? கீழா நெல்லி ஜூஸு, கீழா நெல்லி அரைச்சி சாப்பிடுவாங்கல்ல. இந்த வாஸ்து ரீதியாக ஒரு விஷயத்தை நான் எடுத்தேன். எங்கெங்கேயோ போயிட்டு எங்கேயோ வருது பாருங்கள் இந்த விஷயத்தை. இந்த ஆராய்ச்சி நீண்டு கொண்டே இருக்கும். என்னோடய பார்வை இருக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு பல விஷயத்தை உணர்த்தோம். நம்ம தான் தவறிடுறோம். ஒரு நாய் வருது, பூனை வருதுன்ற மாதிரி. செடி கொடி வந்தாலும் உங்களை ஏதோ ஒன்று காப்பாற்று. இந்த பிரபஞ்சம் நல்லது மட்டும்தான் செய்யும். உங்களை எச்சரிக்கிறது இல்லை, உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. ஒரு வீட்டில் ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் எந்த விதையும் போடல, எந்த செடியும் நடலை. இது ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். ஒரு வீட்டில் வடகிழக்கு மூலை, நல்லா கேட்டுங்க. இங்கே கூட நுட்பமாகவே சொல்கிறேன், எல்லாம் ப்ரூஃபோடு பேசுகிறேன், ஆய்வு பண்ண விஷயம். வடகிழக்கில்
பச்சை பசல் இந்த ஒரு 3க்கு முள்ள கீழே நெல்லி டக்குன்னு முளைக்குது. ம். யார் சார் போட்டது இது விதை? கீழே போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மொட்டை மாடியில் ஒரு சன்ஷேடில் வருது. எப்படி வருது? யார் போட்டது இது? ஒரு செடி வரலாம், ஒரு ஏரியா ஃபுல்லாக எப்படி சார் வரும்? யாருன்னா போட்டிங்களா? யாருமே போடலையே. என்ன சொல்ல வருது? வீட்ல யாருக்கோ பிரச்சனை இருக்கு, எஸ், இந்த பிரபஞ்சம் அதுக்கான வழியை காட்டுது. வழியை காட்டுது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். இது வந்து மிரக்கலாக இருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்த்தா என்னடா இதுன்னா, யாருமே போடல, ஒரு சன்ஷேடில் வருதுன்னா, அப்போது நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிலுரிபி டெஸ்ட் போய் எடுங்க. பிலுரிபி டெஸ்ட் எடுக்கணும். எவ்வளோ ஆக போகுது அதுக்கு? 600 700. யாராவது எடுக்கிறோமா இதை? போய் ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா இந்த உடகிடன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இருக்குது, படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் இது. இந்த வாஸ்து குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி இல்லை, அது குவாண்டம் ஃபிசிக்ஸை ஒரு டாக்டர் பண்ணுறாரு. நம்ம சென்னையில் ஜெர்மன்லேருந்து பண்ணிகிட்ருக்காரு. பெங்களூர்லேயும் இன்னும் வந்து மக்களுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. மருந்தில்லா மருத்துவம், ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அது 5000 10,000 ஒரு சிட்டிங். எல்லாம் வந்து இருக்கப்பட்டவங்க போகிறாங்க, ஆனால் அது படிப்படியாக தெரியும். அப்போ இது ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸாக பார்க்கணும். இந்த வாஸ்துன்றதே இது. இந்த ஜோசியம், பட்டு அடிச்சுக்கிறது, இது அதெல்லாம் இருக்கட்டும். இதை ஒரு சயின்ஸாக பாருங்கள். ஆன்மீகத்தில் அறிவியல் இருக்குது. அப்போ இது என்னன்னா, இந்த இவங்கள போயிட்டு பிலுரிபி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஃபேட்டி லிவரில் பிலுரிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 1% ஏதோ சம் இருக்கும், அவங்க போட்டிருப்பாங்க. 3% 6% போச்சுன்னா என்ன ஆகுறது? விட்டமின் டி கூட 6.5% இருக்கும், 20க்கு மேலே இருக்கணும். அது என்னாச்சு? சன்லைட்டு உள்ளே வராது. சன்லைட்டு உள்ளே வரலன்னா இதெல்லாம் வாஸ்துல வருது. வாஸ்தை சும்மா இந்த கணக்குலேயே பேசிகிட்டே இருக்க முடியாது. அப்போ சன்லைட்டு ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் விண்டோ வெயி, ஜன்னலை வெயி, கோர்ட் யார்ட் அப்படின்னு சொல்கிறான். கோர்ட் யார்ட்னா என்னது? முற்றம். இப்போ ஃபாரின்லாம் வைக்கிறாங்கன்னா கோர்ட் அவன் டிசைன் பண்ணி, ஏன்னா நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறனால எங்களுக்கு கோர்ட் யார்டு எங்கே சார் வரும்? ஆஸ் பர் வாஸ்து. அப்போ கோர்ட் யார்டு வைக்கிறது ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் வெய், ஓப்பன் டு ஸ்கை. அப்போது சன்லைட் வரும். சன்லைட்டில் என்னென்ன வரும்? இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். இது எங்கே வரணும்? நம்ம பாடியில் வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏசிலே இருக்கும், ஏசிலே வரணும். எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள், விட்டமின் டி குறைபாடு இருக்கும், B12 குறைவாக இருக்கும். செக் பண்ணி வேணால் பாருங்கள். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டாக்டரை தப்பாக சொல்லலை, யாருமே வந்து விட்டமின் டியை போய் எடுன்னு சொல்லி எந்த மருத்துவரும் முதல்ல சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு சீக்ரெட். அதாவது சார், விட்டமின் டி அப்படின்னா வெறும் குழந்தைகளுக்கு தேவைப்படும், வெயிலில் காட்டுங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, பெரியவர்களுக்கு விட்டமின் டி தேவை அப்படின்றது வந்து பெருசாக யாரும் சொல்கிறதே கிடையாது. சரி, விட்டமின் டியை போய் எடுக்கிறதுக்கு 1300 ரூபா ஆகுது. அது ஒரே ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும். இந்த ரெண்டுமே வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்குது, எஸ்பெஷலி பசங்களுக்கு இருக்குது. 25 23 வயசு பசங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குது. உடனே ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுவார், லண்டனில் இல்லையா, அங்கெல்லாம் சூரியன், அங்கெல்லாம் இப்போ சாப்பிட்ற கமாண்டிட்டிலே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, விட்டமின் டியை ஃபுட்டில் எடுத்துக்கிறாங்க. அவங்க சன்லைட்டு இல்லைன்னு தெரிஞ்சால் முதல்லேருந்தே பேசிக்லேயே எடுத்துக்கிறாங்க. இங்கே அந்த அவேர்னஸ் இருக்கானா? இல்லை. அப்போ நமக்கு வந்து விட்டமின் டி அப்படின்றது டேப்லெட் மூலமா கிடைக்கணுன்ற அவசியமே இல்லையே சார். நமக்கு தான் ஓப்பன் இருக்கு. அதனால தான் வேலை செய்கிறவங்க வெயிலில் வேலை செய்யணும், விட்டமின் டி அதிகமாக இருக்கும். நம்ம வெயிலில் இருக்கணும். ஏசியை முடிந்த அளவுக்கு ஏசியை ஹாலில் போடாதீங்க, பயன்படுத்தாதீங்க. என்னோடய வேண்டுகோள். பெட்ரூமில் கூட வச்சுங்க, ஹாலில் வேண்டாம். அட்லீஸ்ட் ஹால்லையாவது இந்த வெளிச்சம் வரட்டும், உள்ளே வரட்டும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், 2. இது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பாடி, அதாவது மனிதன் உடலில் படணும். இது யாருமே எடுத்துக்கிறது இல்லை. ஒன்று ஆட்டிசம் குழந்தைகள். ஆமாம், ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் வந்து சூரிய ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ப்ராப்பராக வராமல் இருந்தாலுமே ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? 100க்கு 100 உண்மை. ஆட்டிசம் குழந்தைய பற்றி நான் ஏற்கனவே நிறையா சேனலில் பேசியிருக்கேன். பட் நல்ல கொஸ்டின் இப்போ தேவை இது. ஏன்னா ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருந்தது. இப்போ குழந்தைகள் அது ரொம்ப, எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சில விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல வீடுகளில். இந்த ஆட்டிசம் குழந்தைக்கு வந்து பேசிக்கல் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் எல்லாருமே இருந்தோம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டு, உயரமான அப்பார்ட்மெண்ட்டு, 100 அடி 80 அடுக்கு 100 அடுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபாரின் அரபு கண்ட்ரியில், அதான் கல்ஃப் கண்ட்ரி மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை வருது ஆட்டிசம் குழந்தை. ஒன்று ஒரு ஆய்வில். 2வது பார்த்திங்கன்னா, கருவுற்ற பெண், கருவுற்ற காலத்தில்
அந்த பெண் வந்து ரொம்ப அமைதியாக அரவணைப்பாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில். அந்த பெண்ணு வந்து எக்காரணத்திலையும் எந்த விதத்திலையும் அவள் மனம் நோகிற மாதிரியோ சம்பவங்களோ மன அழுத்தமோ இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இஷ்யூ வருது. மரபணு வழியாக வர்றது ஒரு பெர்சன்டேஜ் தான், 5லேருந்து 10 விழுக்காடு. ஆனால் இந்த கருவுற்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணு வந்து ரொம்ப அரவணைப்பு தேர்வு, அன்பு பாசம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ கணவன் வீட்டாருக்கோ இல்லை வீட்டு விஷயமா இல்லை வேறு எந்த மாதிரி கடன் பிரச்சனை கூட சரி, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை வருது. அந்த அமைதி குறைஞ்சி போயிடுறா. இது வந்து ஒரு ஆய்வில் எடுக்கப்பட்டது. இது மட்டும்தானா அப்படின்னா மறுபடியும் நான் வரேன் வீட்டுக்கு. வாஸ்து எங்கே வேலை செஞ்சா அந்த பெண்ணு வாழுற பகுதியில் கிழக்கு வடக்கு சூரிய வெளிச்சமே இல்லாமல் போகும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு இது ஒரு 2 வைரஸ் தாக்குது. சூரிய வெப்பத்தால் வரக்கூடிய நல்ல விஷயம் கெட்டு போய் அந்த இரத்த நாளங்கள்னு சொல்லக்கல வாஸ்குலர் வழியாக நேராக அது ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன்றது இரத்த நாளங்களில் போய் மூளைக்கு போக வேண்டிய விஷயம். அது போய் தடைப்படும் போது இந்த இஷ்யூ வருது. அது எதனால் தடைப்படுது, என்ன மாதிரி வைரஸ் இதில் தாக்கப்படுதுன்னா ரூபெல்லா வைரஸ். இந்த வைரஸ் அந்த உடம்புல இருக்கும் பட்சத்தில் காற்றோட்டம் இல்லாத பட்சத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடைக்கப்பட்ட வீடு காற்றோட்டமே இல்லாத அந்த மாதிரி வசிக்கும்போது தூங்கும்போது ரூபெல்லா வைரஸ் சைட்டோமெகலா, இது மருத்துவ குறிப்பு. 2 வைரஸ் இருக்கும்போது இந்த ஆட்டிசம் குழந்தை பிறப்புக்கு இதாகிடும். இது எப்போ தான் தெரியுன்றதே இவங்களுக்கு தெரிய மாட்டுது. குழந்தை பிறக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. அது 3-4 வயசுக்கு அப்புறம்தான் இவங்களாலேயே யூகிக்க முடியுது இந்த ஆட்டிசம் குழந்தை செயல்பாடுகள். அதோட பார்வை வந்து இப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கால் நடக்கிறது வந்து கட்டை விரலில் ஊனி தான் நடக்கும், இப்படி. அப்போ தான் இவன் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கான். அழ ஆரம்பித்தானா தலையில் போய் முட்டிப்பான். ஒரு விஷயத்தை பிடிச்சானா இந்த 4-5 வயசில் நடக்கும், 7 வயசில் நடக்கும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஆட்டிசம் குழந்தை வந்து ஒரு சேலஞ்சிங் சைல்டு. பட் இதை யூகிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பெண்ணு வந்து நம்ம பேசிக்லி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை கருவுற்ற பெண்ணை அந்த பொண்ணை வந்து அந்தளவு கண்காணிப்பாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பம் இல்லை, வெளியில் அழைச்சிட்டு போவாங்க. எல்லா வித பொருளை அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கூடக்கூடையாக அந்த காலத்துலலாம் சாத்துக்குடின்னு சொல்லக்கூடாது, கூடக்கூடையாக வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு ஒரு கோலா உருண்டை ஆசைப்படுதுன்னு வச்சுக்கலாம், மட்டன் கோலா உருண்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு விருப்பப்படுற நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம். இன்றைக்கி அதை செய்கிறதுக்கு ஆதரவு இல்லை, நேரம் இல்லை, பணம்னு ஓடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறையா பேசிகிட்டே போகலாம். ஓகே சார். சார், நம்ம வந்து தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வாஸ்து ரீதியாக எப்படி அணுகணும், அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அது மட்டும் இல்லாமல் வாஸ்துல நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் மூலிமா இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக சொன்னீங்க. சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க சார். அடுத்த பதிவில் நம்ம அதை பற்றியும் பேசலாம். நன்றி சார். தேங்க்யூ.